வவுனியா போலீசாரினால் 21 கிலோ மற்றும் 600 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். வவுனியா தோணிக்கல் லட்சப்பான வீதிக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த கஞ்சா போதைப்பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். கிண்ணியா அல்மீனா வித்யாலய மாணவர்களினால் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பிலான விழிப்புணர்வு ஊர்வலமும் வீதி நாடகமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பாடசாலை அதிபர் M.Y. ஹதியதுல்லா தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. போதைப்பொருளின் ஆபத்து மற்றும் சமூக சீர்கேடுகள் என்பவற்றின் பாதிப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வூட்டும் பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். கந்தளாயில் போதைப்பொருளுக்கு எதிராக பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் வேலைத்திட்டம் இன்று இடம்பெற்றது. கந்தளாய், பஸ் தரிப்பிடம், பொதுச்சந்தை ஆகிய இடங்களில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இறக்காமம் பிரதேச செயலக பிரிவில் நீண்ட காலமாக காணி உறுதிப்பத்திரமற்ற 50 பயனாளிகளுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இறக்காமம் பிரதேச செயலாளர் M.S.M. ரசான் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதிருந்த வீதிகள் 5.3 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீதிகளாக புனரமைக்கப்பட்டு வருகின்றன. அக்கரைப்பற்று காதிரியா 13ஆம் வட்டார வீதியின் புனரமைப்பு பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தியின் அக்கரைப்பற்று அமைப்பாளர் ரமீஸ் மொஹிடினின் முயற்சியினால் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் அட்டாளைச்சேனை தேசிய கல்வியற் கல்லூரிக்கு பயிலுனர் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்றது. பீடாதிபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புதிய பயிலுனர்கள் வரவேற்கப்பட்டனர். சுமார் 420 ஆசிரிய பயிலுனர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர தலைமையில் திருகோணமலை மாவட்டத்தில் முதல் கட்டமாக 34 பயனாளர்களுக்கு வீட்டு வசதிக்கான உதவித்தொகை காசோலையாக வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் S. சுகுமாரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய சுற்றாடல் சட்டமூல திருத்தம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கான தெளிவூட்டும் நிகழ்வு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றது.